வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? இந்த நம்ம கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது கன்னி ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தினமும் பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ராசி பலன்களை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்பாக நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டன் அழுத்தி ஆரம்பத்தில் எடுத்துங்க. புதிய வீடியோக்கள் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். இன்றைய தினம் 17/2/2022 வியாழக்கிழமை. இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் மாசி மாதம் 5ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:33. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. காலையில் மட்டுமே இன்று நல்ல நேரம் அமைந்துள்ளது. கௌரி நல்ல நேரம் அதிகாலை 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 1:30 முதல் 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. திதி இன்று இரவு 11:44 வரை பிரதமை, பின்பு துவிதியை. நட்சத்திரம் இன்று மாலை 5:12 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரங்கள். சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் புதன், கும்பத்தில் சூரியன் மற்றும் குரு. இன்னைக்கு நம்ம கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி கிரக நிலைகள் அமைந்துள்ளன என பார்க்கலாங்க. இன்றைய தினம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் 5 குடைய சனியுடன் இன்றைய தினம் ராசி அதிபதி சேர்க்கை பெற்றுள்ளார். ராசி அதிபதி புதன் 5ஆம் இடத்தில் 5 குடையனுடன் சேர்க்கை பெற்றுள்ளது ஒரு சிறந்த அமைப்பாகும். இத்தகைய சிறந்த சூழ்நிலை காரணமாக, கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி அன்பர்களுக்கு தேவையான உதவிகள், ஆதரவுகள் கிடைக்கும் ஒரு அற்புதமான தினமாக அமைப்பெறுவீர்கள். நண்பர்களே, நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆழ்மதி அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதனால உங்களுக்கு புதிய வீடியோக்களின் நோட்டிஃபிகேஷன்களும் உடனடியாக கிடைக்கும். நம்ம வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்போதான் இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். மற்றும் அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட நேரத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு உங்களுக்கு என்னென்ன உதவிகள் வேணுமோ, ஆதரவுகள் வேணுமோ கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்கள் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கலாம். குறிப்பாக இன்னைக்கு அரசியல்வாதிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அருமையான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். இன்னைக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகமாக ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் அந்த செலவுகள் மூலமாக, அதை செய்யறது மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் தான் இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு நீங்கள் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வீடு, மனை, நிலம் அல்லது வேற ஏதாவது சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே அதற்காக நீங்கள் செலவு செய்வீர்கள். அந்த செலவு உங்களுக்கு கண்டிப்பா மனமகிழ்ச்சியை தரும். இதனால உங்களுக்கு கண்டிப்பா இன்னைக்கு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம். இப்பொழுது திருமணம் மற்றும் இதர சுபகாரியம் குறித்த முயற்சிகளிலும் நீங்க தயங்காம மேற்கொள்ளலாங்க. அனைத்து சுபகாரிய முயற்சிகளிலும் சிறப்பா கை கொடுங்க. இப்பொழுது திருமணம் நீங்க செய்யறதுக்கான ஒரு சிறப்பான சூழ்நிலை அமைந்துள்ளதுனால இந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்தி திருமண முயற்சிகளை மேற்கொள்ளுங்க. தயங்காம திருமண முயற்சிகள் அனைத்தையும் மேற்கொண்டால் வெற்றிகள் நிச்சயம். இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு காரிய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குங்க. எப்படி நடக்குமோ, ஏது நடக்குமோன்னு நீங்கள் பயந்துட்டு இருந்த காரியங்கள் கூட இப்பொழுது நல்ல விதமாக நினச்சி நீங்கள் நினச்ச மாதிரி நடந்து உங்களுடைய காரியங்கள் அனைத்திலும் வெற்றிகளை பெற முடியும். அதனால் உங்களுடைய பயம் போகக்கூடிய, பயம் நீங்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது. எனவே எந்த காரியத்தையும் நீங்கள் தன்னம்பிக்கையோடு முயற்சி செய்யுங்க. கண்டிப்பாக நல்ல பலனை பெற முடியும். இன்னைக்கு உங்களது உடல் நலனில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சிறு சிறு உடல் தொந்தரவுகள் இருந்தாலும் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியங்க. உடல் வலிகள் அல்லது இதர சில விஷயங்கள், உடல் தொந்தரவுகள் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான முன்னேற்பாடான சில சிகிச்சைகளை நீங்கள் மேற்கொள்ளுங்க. கண்டிப்பாக சின்னதாக இருக்கும் பொழுதே உங்களது உடல் தொந்தரவுகளை நீக்கிவிட்டால் கண்டிப்பாக அது பெருசாக வாய்ப்புகள் இருக்காது. எனவே இதில் மட்டும் கவனமாக இருங்க. உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு நீங்கள் நினைக்கிற உணவுகளை கண்டிப்பாக நீங்கள் தவிர்த்துடுங்க. அதனால் உங்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் உணவு விஷயத்தில் கட்டுப்பாடாக இருக்க வேண்டியது இன்னைக்கு அவசியம். இன்னைக்கு நீங்கள் முக்கியமாக இன்னொன்று என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரகசியம் இருக்கு இல்லையா, அது யார்கிட்டையும் சொல்லாதீங்க. இன்னைக்கு சீக்கிரட்டை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. குறிப்பாக தொழில் சம்பந்தமான அல்லது உங்களோட உத்தியோக சம்பந்தமான ரகசியங்கள் ஏதாவது இருந்ததுன்னா அப்படின்னா, நீங்கள் நம்பதானே, இவர் நல்லா தெரிஞ்சவராச்சு, இவர் நமக்கு க்ளோஸ் ஆச்சு அப்படின்ட்டு நீங்கள் உங்களுடைய மனம் கவர்ந்த காதலர் கூட சொல்லாதீங்க. உங்கள் ரகசியங்களை ரொம்ப பாதுகாப்பாக வச்சிருக்கிறது ரொம்ப அவசியம். இதனால உங்களோட தொழில் நல்லா இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் சில கஷ்டங்கள் ஏற்படாமல், சங்கடங்கள் ஏற்படாமல் நீங்கள் தவிர்க்க முடியும். அதனால ஓப்பனா இன்னைக்கு சொல்லிடாதீங்க. ரகசியத்தை மெயின்டைன் பண்ணுங்க.
மற்றபடி இன்னைக்கு சின்ன சின்ன பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். சின்ன சின்ன பயணங்கள் நீங்கள் மேற்கொண்டாலும் அதில் சற்று கவனமா இருக்க வேண்டியது அவசியம். உங்களுடைய வண்டி நல்ல கண்டிஷன்ல இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க. உங்க வண்டியில ஏர் சரியா இருக்கா, இல்ல பெட்ரோல்லாம் கரெக்டா இருக்கா, அதெல்லாம் நீங்க ஒரு தடவ செக் பண்ணிட்டு நீங்க பயணம் பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா பயணங்கள்ல சற்று விழிப்புணர்வு இருப்பது உங்களுக்கு ரொம்ப நல்லது நடக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரும்பிய வேலைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் விரும்பிய வேலைகள் கிடைக்குமாங்கிறது அது உங்களுடைய விவேகத்தை பொறுத்து, உங்களுடைய சாதுரியத்தை பொறுத்து அமையும். இன்னைக்கு எந்த வேலை கிடைச்சாலும் அதில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ நீங்க கெயின் பண்ண முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நீங்க நினைச்சத விட நல்ல ஒரு முன்னேற்றத்த நீங்க பெற முடியும். இன்னைக்கு உங்களுடைய உத்தியோகத்த அல்லது உங்களுடைய ஆஃபீஸ, உங்களுடைய வீட்ட நீங்க இடமாற்றம் செய்யணுங்கிற சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க. இன்னைக்கு இடத்த மாத்தணுங்கிறத ஒரு எண்ணம் உங்களுக்கு ரொம்ப தீவிரமா இருப்பீங்க. இன்னைக்கு உங்க குடும்ப முன்னேற்றத்திற்கு என்னென்ன நல்ல நன்மைகள் நடக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, உங்க குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா அத செய்யலாம். அதுக்கான சிறந்த தருணம் இப்பொழுது அமைந்துள்ளதுங்க. அதனால குடும்ப முன்னேற்றத்திற்கான காரியங்கள இப்பொழுது நீங்க தயங்காம செய்யலாங்க. உங்களுடைய பெற்றோரோட உடல்நலத்தில மட்டும் சற்று கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு உடனே என்ன தொந்தரவு இருக்கு, அதெல்லாம் கேளுங்க. அமர்ந்து கேளுங்க. ஒன்றா அமர்ந்து பேசி, அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து, அவங்களோட உடல் நலத்தில நீங்க கவனம் செலுத்துறது உங்களுக்கு மிகச்சிறந்த புண்ணியத்த தருங்க. இதையெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா, இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய கவலைகள்லாம் நீங்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளா இன்னைக்கு நீங்க அமைச்சுக்க முடியும். மேலும் உங்களோட மனம் கவலைகள் இல்லாத, பாரம் இல்லாத ஒரு லேசாக உங்களது மனம் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமையப்பெறுங்க. கண்டிப்பா இத நீங்க செய்யுங்க. இன்றைய தினத்தை மேலும் சிறப்பா மாத்தணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தனம். சந்தன கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களுடைய அதிர்ஷ்ட எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் நம்பர நீங்க யூஸ் பண்ணலாம். நமது கன்னிராசி நண்பர்களுடைய நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கன்னி டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா ரொம்ப நன்றி. தினமும் நம்ம வீடியோவை பாருங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்துறது மூலமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க பெல் பட்டன் அழுத்துறது மூலமா நமது புதிய வீடியோக்களை உடனடியாக நீங்க பெற முடியும். ஸோ கண்டிப்பா நீங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினத்திற்கான நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணும் பொழுது, இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையுங்க. இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சிகள் எப்படி கிடைக்கும்னா, குழந்தைகள் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலைகள் அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்க புதிய முயற்சிகள் ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இப்ப செய்யுங்க. பயமில்லாம செய்யுங்க. உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பான வெற்றிகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. குறிப்பா அரசு தொடர்பான கவர்மெண்ட் தொடர்பான செயல்பாடுகளில் உங்களுக்கு ஏதாவது காலதாமதம், இழுத்தடிப்பு நடந்துட்டு இருந்தா, கண்டிப்பா இப்பொழுது நீங்க முயற்சி செஞ்சா, அது சீக்கிரமா நடந்து இங்க அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள, கவர்மெண்ட் சலுகைகள சீக்கிரமாவே நீங்க பெறதுக்கான நல்ல சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வியாபாரத்துல நீங்க என்ன வேணா முயற்சி செய்யலாம். வியாபாரத்த நல்ல ஒரு நிலைக்கு நீங்க கொண்டு போக முடியும். எனவே முயற்சி செய்ய மட்டும் மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு விளையாட்டுல கலந்துக்கிறதுக்கான ஆர்வங்கள் அதிகமா காணப்படுங்க. ஏதாவது விளையாட்டு போட்டியில நடக்குது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, அதுல போய் பங்கேற்கணுங்கிற ஆர்வம் நீங்க இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நாளா அமையப்பெறுவீங்க. மேலும் இன்னைக்கு ரொம்ப நாளா முடிக்காம பெண்டிங்ல இருந்த வேலைகளை இப்ப நீங்க இழுத்து போட்டு செஞ்சு முடிச்சு, அதன் மூலமாவும் சந்தோஷப்படுவீங்க. கண்டிப்பா அதனால உங்களுக்கு நல்ல நன்மை நடைபெறும். உங்களது வேலைகள் எளிதாக முடியும். உங்களது பழைய பெண்டிங் வேலை முடிவதால் மனமும் லேசாகும். நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டுங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு உங்களுடைய வீடியோ பிடிக்கல அப்படின்னாலுமே என்ன பிடிக்கலைங்கிறது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லுங்க. நம்ம வீடியோவை அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ண உதவியா இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.